friends, welcome back to our channel. இது சங்கீதா சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோல plain பிரியாணி ஆர் குஷ்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 100 கிராம் ஆயில் ஊத்திருக்கேன். அது கூடவே 200 கிராம் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணிட்டு இது கூட 1/2 கிராம் அளவுக்கு பட்டை, லவங்கம், ஏலக்காய், இலை, கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1/4 கட்டு புதினா, 1/4 கட்டு கொத்தமல்லியை சேர்த்துட்டு கூடவே ஒரு 1.5 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க நீங்கள். இப்போ இது நல்லா இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் போது உங்களுக்கு கலர் கொடுக்கும். அப்போ நீங்கள் கலர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. திக்கான தயிர் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 200 கிராம் அளவுக்கு தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். 2 நிமிஷம் வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு 2 கிளாஸ் இல்லை 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இதை நல்லா கொதிக்க விடுங்க. இதில் 45 நிமிஷம் நான் பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதித்ததும் பாஸ்மதி அரிசி போட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு 10 நிமிஷம். இப்போ நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க ஃப்ளேமை. திருப்பி மூடி ஒரு 3 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். அப்போ தான் அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் இறங்கும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு அரிசி. நான் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன் அதை. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சுட்டு இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணி வச்ச அரிசி இதில் கொட்டிக்கலாம். வேக வச்ச பாஸ்மதி அரிசி இது கூடவே மேலே பாருங்கள், தண்ணி ட்ரையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வடித்து வச்ச அரிசி, அந்த அரிசி தண்ணி தான். அது 2 கிளாஸ் அளவுக்கு நான் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வெயிட் வச்சிடுறேன். வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயும் 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் தம் போட்டுருங்க. பாருங்கள், தம் போட்டு ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் தம் உடச்சி காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. அண்ட் கலரும் பாருங்கள், உங்களுக்கு கலர் சேர்க்காமே சூப்பராக கலர் கொடுத்துருக்கு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.